அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சைஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் 3 பொங்கல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பால் பொங்கல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொங்கல் செய்கிறதுக்கு 1 கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு. நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு பாதி நம்ம பருப்பு ஆட் பண்ணணும். இது ரெண்டும் நாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சு நல்லா நம்ம கழுகி எடுத்துக்கணும். நம்ம வேக வைக்கிறதுக்கு அரிசி பருப்பு எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு 3 மடங்காக நாம் தண்ணி ஊற்றணும். அதாவது 4.5 கிளாஸ் தண்ணி நாம் ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணியும், அரை கிளாஸ் பருப்புக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அப்படி 4.5 கிளாஸ் தண்ணி நாம் இதில் ஊற்றுக்கணும். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி 4 விசிலுக்கு நாம் வேக விடணும். விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். மாதிரி நம்மளுக்கு நல்லா குழஞ்சு கிடக்கிற மாதிரி வெந்தால் தான் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கலுக்கும் இதே மாதிரி தாங்க நாம் வேக வைக்கணும். ஸோ நான் இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு. பொங்கலோட மெயினே தாளிப்பு தாங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு இதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இது வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயம் இதுதான் தாளிக்கிறதுல ரொம்பவே முக்கியமானது. 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் பெருங்காயம். தாளிக்கிறதுல இந்த 7 பொருளுமே இருக்கணும். நெய், குருமிளகு, சீரகம், இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலை, பெருங்காயம். ஒன்று இல்லைன்னா கூட பொங்கலோட டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இந்த தாளிப்பை நாம் வேக வச்சதில் எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், நல்ல மணம் இருக்கும். அப்படியே இதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நாம் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா பொங்கல் எப்போவுமே சூடாக சாப்பிட்டாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். கூட சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இது கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
பரிமாறும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியில் ஏதாவது பிளாஸ்டிக் கவர் போட்டு அப்படியே இந்த பொங்கல் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா பால் மாதிரி அப்படியே இந்த மாதிரி வந்து விழுகும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பொங்கல்லாம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வெண்பொங்கலோட அதே ப்ரொசீஜர் தாங்க சக்கரை பொங்கலுக்கும் வேக வைக்கிறது. நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சருக்கு 2 உருண்டை வெல்லம் எடுத்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நாம் நல்லா கொதிக்க விடணும். போது கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சிருப்போம். இதை அப்படியே எடுத்து நம்ம வேக வச்சுருக்கிறதுல ஊற்றலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆனனால கொஞ்சம் இப்படி கெட்டியாயிருச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் இதை நாம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இங்கே கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம அதுக்கான தாளிப்பையும் செஞ்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் சூடானதும் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பையும் திராட்சையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக ஆனதுமே நாம் பொங்கலை சேர்த்துக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவினதும் போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போதும் கொஞ்சம் தேங்காய் மேலே போட்டு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பால் பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி நாம் எடுத்துக்கிறோம். இதையும் அதே மாதிரி 1/2 மணி நேரம் நாம் ஊற வைக்கணுங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரிசியை நாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தாங்க 1 கப்புக்கு 3 மடங்கு தண்ணி வேணும். அதில் 1 கப் பாலை நாம் சேர்த்துக்கிறோம். 2 கப் தண்ணியை சேர்த்துக்கிறோம். இதுவும் அதே மாதிரி 4 விசிலுக்கு நாம் விடணும். 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல குழஞ்சு கிடைக்கணும். 1/4 கப் கற்கண்டு எடுத்துக்கிறோம். அது கூட தண்ணியும் சேர்த்து நல்லா நாம் கரைச்சிக்கலாம். நல்லா கொதிச்சு கரைஞ்சதுமே நாம் இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு எல்லாமே கரைஞ்சிருச்சு. இதை நாம் பொங்கலில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக முந்திரி திராட்சையை தாளித்து கொட்டினா நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம்.
நெய் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பும், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வதங்கினதுமே நம்மளோட பொங்கலில் இதை சேர்த்துக்கிட்டா நம்மளோட பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 பொங்கலுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.